ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம லீஃப் லோடிங் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் புதுசாக ஆரி கற்றுக்க போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த ஸ்டிச் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு 5 கிளாஸஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதுவுமே நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. அது நீங்கள் எப்படி போய் பார்க்கலாம் அப்படின்னீங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு ப்ளேலிஸ்ட்டுக்கு போயிடுங்க. ப்ளேலிஸ்ட்டில் டுட்டோரியல் கிளாஸஸ்ன்னு இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு 5 கிளாஸஸ் வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் வீட்லேயே உட்காந்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம லீஃப் லோடிங்க்கு இந்த மாதிரி லீஃப் பேட்டர்ன் வந்து வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்டு சென்டரில் ஒரு டிவிஷன் லைன் ஒன்று போட்டிருக்கிறேன். ஸோ நான் பண்ணுற மாதிரி அந்த லைனில் இருந்து அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஒர்க் வந்து நல்லா நீட்டாக ஃபினிஷ் ஆகும். ஸோ நம்ம லோடிங் போடும்போது நல்லா நெருக்கமாக போடணும் லோடிங்கு. ஸோ கேப்பே இல்லாமல் நல்லா நெருக்கமாக போட்டோம் அப்படின்னாக்காவே நம்மளோட ஒர்க் வந்து நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். நல்லா நீட்டாக ஃபினிஷ் ஆகும். ஸோ அவசரப்படக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாகவே த்ரெட்டை நம்ம எடுக்கணும். ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னாக்காவும் த்ரெட்டு வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ ரொம்ப டைட்டாக இழுக்காமல் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு கொஞ்சம் லூஸ் கொடுத்து, அதுக்குன்னு ரொம்பவும் லூஸ் போயிடக்கூடாது. லைட்டாக கொஞ்சம் ஜென்டிலாக நம்ம வந்து த்ரெட்டை ஹேண்டில் பண்ணோன்னாக்கா நம்மளுக்கு நீட்டாக வரும் த்ரெட் ஒர்க்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வரைஞ்சதுக்கு மேலே தான் வந்து நம்ம ஸ்டிச் போடணும். அப்போ தான் நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம வரைஞ்சதெல்லாம் வந்து அசிங்கமாக வெளியில் தெரியாது. ஸோ நம்மளுக்கு ஒர்க் வந்து நல்லா நீட்டாக ஃபினிஷ் ஆகும். இதே மாதிரி ஒரு சைட் ஃபுல்லாக போட்டுடலாம். ஸோ ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு இப்போது இதில் இந்த ஒரே ஒரு இடம் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஸ்டிச் போட்டுட்டோன்னா இந்த ஒரு சைட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். இப்போது நாட் போட்டு நம்ம இதை வந்து முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக நாட் போடணும். நாட் போட்டுட்டு நம்ம ஒரு சைட் ஃபுல்லாக முடிச்சிடலாம். இப்போது அதே மாதிரி அடுத்த பக்கம் ஃபுல்லாத்தையுமே நம்ம முடிச்சிடலாம். ஸோ இந்த ஸ்டிச் போடும்போது மைண்டில் வச்சுக்க வேண்டியது ஒரு 2 விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஸ்டிச் வந்து நல்லா நெருக்கமாக இருக்கணும். அடுத்தது வந்து எல்லாமே ஈவன் ஷேப்பில் இருக்கணும். க்ராஸாக தான் போடணும். நம்ம போட்டுக்கிட்டே இருக்கும்போது போட போட அது வந்து ஸ்ட்ரெயிட் ஆகிடக்கூடாது. ஸோ இதே மாதிரி நல்லா க்ராஸாகவே வரணும் அது. ஸோ க்ராஸுமே ரொம்பவும் க்ராஸ் ஆகிடக்கூடாது. நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி ஆரம்பித்தோமோ அதே மாதிரி எண்டு வரைக்கும் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஸ்டிச் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நல்லா நீட்டாக போட்டு முடிச்சிடலாம். ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு. இப்போ முடிச்சுட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம நாட் போட வேண்டாம். ஏன்னா நம்ம இது அப்படியே இதுக்கு ஒரு அவுட்லைனும் கொடுத்துடலாம். ஸோ அவுட்லைன் கொடுக்கும்போது நம்ம ஸ்டிச் லோடிங் போடும்போது ஏதாவது ஒரு இடத்துல சொதப்பி இருக்கிறோம் அப்படின்னா இந்த அவுட்லைனில் நம்ம வந்து அந்த ஷேப்பை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஷேப் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த அவுட்லைன் போட்டுடலாம். அப்புறம் நம்ம வரைஞ்சது வந்து லைட்டாக வெளியில் தெரியுது, அது கொஞ்சம் நல்லா இல்லை அப்படிங்கும் போது அந்த அவுட்லைன் போட்டு அது எல்லாமே மறைச்சிட்டு நீட்டாக ஃபில் பண்ணிடலாம். நான் இத்தனைக்கும் பிளாக் கலரில் தான் வரைஞ்சிருக்கிறேன். ஆனாலுமே எனக்கு அது எதுவுமே வெளியிலே தெரியலை. எல்லாமே நல்லா கவர் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நாட் போட்டு முடிச்சிடலாம். அவ்வளோதான். இப்போது ஒரு லீஃப் லோடிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த லீஃப் வந்து ஒரு பெரிய சைஸ் லீஃபாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி பேட்டர்ன் யூஸ் பண்ணுவோம். இதுவே சின்ன லீஃபாக இருக்குது, ஸோ நம்ம வந்து டபுளாக டிவைட் பண்ண முடியாது, கொஞ்சம் குட்டி லீஃபாக போடுறோம் அப்படின்னா எந்த மாதிரி போடலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி லீஃபுக்கெலாம் சென்டரில் இந்த மாதிரி கோடு போட்டு நம்ம பண்ண முடியாது. நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி சென்டரில் கோடு போட்டு பண்ண முடியாது. அப்போது இதுக்கு என்ன மாதிரி நம்ம லோடிங் போடலாம்? இந்த மாதிரி சென்டரில் இருந்து ஆரம்பித்து, ஸோ இது வந்து நார்மல் லோடிங் தான். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக க்ராஸாக லோடிங் போட்டுக்கிட்டே வரணும். ஸோ இதுவுமே நல்லா நெருக்கமாக இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், நம்ம அந்த தீக்குச்சியில் வந்து அடுக்கி வச்சா எப்படி அடுக்கி வைப்போம், நல்லா நெருக்கமாக ஒன்று பக்கத்தில் ஒன்றுட்டு அந்த மாதிரி இருக்கணும் நம்மளுக்கு லோடிங் பார்க்குறதுக்கு. நம்மளோட ஃபேப்ரிக் கலர் வந்து வெளியிலே தெரியக்கூடாது. ஃபுல்லாகவே வந்து
நம்ம த்ரெட் கலர் மட்டும் தான் நல்லா விசிபிளாக இருக்கணும். ஸோ நல்லா நெருக்கமாக போட்டிங்கன்னா தான் நம்ம ஃபேப்ரிக் கலர் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும். ஸோ இதை மாதிரி நல்லா இதுவுமே அதே மாதிரி தான், அந்த ஷேப் வந்து மாறிடக்கூடாது. ஸோ ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சிங்களோ முடியறது வரைக்கும் அதே ஷேப்பில் தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக லோட் போட்டு முடிச்சிடலாம். இதுவுமே சென்டரில் ஆரம்பித்தோம், அதே மாதிரி முடியும் போதும் அந்த சென்டரில் முடித்தோம்னாக்கா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு இன்னுமே ஒர்க் நல்லா நீட்டாக ஃபினிஷ் ஆகும். முடிச்சுட்டு இதுக்குமே கையோட ஒரு அவுட்லைன் போட்டுடணும். நம்ம பண்ணுற த்ரெட் ஒர்க் எல்லாத்துக்குமே நம்ம வந்து அவுட்லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த ஒர்க் வந்து இன்னுமே ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். அந்த ஷேப்ஸ் எல்லாமே வந்து மாறாமல் நம்மளுக்கு நல்லா நீட்டாக கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் போடுறது. இல்லை நீங்கள் அவுட்லைன் போட்டுட்டு கூட நம்ம லோடிங் போட்டுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஸோ நாட் போட்டு நம்ம முடிச்சிடலாம். இப்போ அடுத்தது இன்னும் ஒரு குட்டியாக ஒரு லீஃப் போட போகிறேன். ஸோ இதுக்கு ஒரு ஸ்டிச் போட போகிறேன். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் இன்னொரு லீஃப் ஒன்று போட போகிறேன். இப்போ இந்த 2 லீஃபுக்குமே நம்ம சென்டரில் க்ளூ போட்டு, இது வந்து பைப்பிங் த்ரெட் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம நார்மல் பைப்பிங் த்ரெட் தான். ஸோ அதை வந்து க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ இந்த பெரிய லீஃபுக்கு வந்து இந்த மாதிரி ஷேப்பில் ஒரு கமத்தி போட்ட யூ ஷேப்பில் வந்து நம்ம பைப்பிங் த்ரெட்டை ஒட்டிடலாம். ஒட்டிட்டு இது நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா இது ரெண்டுத்துக்கும் என்ன ஸ்டிச் போடுறேங்கிறத இன்றைக்கி ஈவினிங் 7:30க்கு நான் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் ஷார்ட்ஸில் பாருங்கள். இப்போ நம்ம போட்ட லீஃப் வந்து இந்த மாதிரி நம்ம அவுட்லைன் வந்து பீட் ஒர்க் கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா இன்னும் நல்லா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னாக்கா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். புதுசாக கற்றுக்கிற நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.